சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 69ஆம் சங்கீதம் 30வது வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் நம்ம அவருக்காக பாடல்களை பாடும்போது என்ன செய்கிறாராம்? ரொம்ப சந்தோஷம் அடைகிறார், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். பாடல்களை பாடி அவரை துதிக்கும்போது அப்போ நம்முடைய பாடல்களால் அவர் துதிக்கப்படுகிறார். அடுத்ததாக பாருங்க, நாம் செய்கிற ஸ்தோத்திரத்தினால ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா? அதையெல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது கர்த்தர் மகிமை அடைகிறார். அடுத்ததாக அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போதும் அவர் மகிமை அடைகிறார். ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்களேன். அடுத்த வார்த்தை, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அப்போ நம்முடைய பாடலும் நாம் செலுத்துகிற ஸ்தோத்திரமும் கர்த்தருக்கு ரொம்ப எப்படி இருக்குது? பிரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம பாடல் பாடும்போதும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போதும் நம்ம எதற்காக பாட வேண்டும், எதற்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையில் இருக்கிறது பாருங்க. இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்போ கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, பிரியப்படுத்துவதற்காக நாம் பாடல்களை பாடி துதிக்க வேண்டும் ஆண்டவருக்காக. அடுத்ததாக அவருடைய நாமத்தை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒருத்தவங்க பழகுறாங்க. பழகும்போது அவங்க உங்களை நல்லா உங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு பின்னாடி உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தானே? அதே போல தான் இன்றைக்கு அநேகர் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் இத்தனை பாடல்களை பாடி துதிக்கும் போது தேவன் எனக்கு இந்த நன்மையை செய்வார், இத்தனை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது தேவன் எனக்கு இப்படிப்பட்ட விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அநேக முறை அவர்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து 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 அதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன், அதற்காக இந்த துதியை செலுத்துகிறேன், அதுக்காக இந்த பாடலை பாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகிறோம். அதில் தவறு இல்லை. அது குழந்தைகளாக இருக்கும்போது, பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் நாம் வளர வளர தேவன் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவரை நாம் துதித்து அவருடைய கிரியைகளை நினச்சி, அவருடைய அன்பை நினச்சி, அவருடைய பாசத்தை நினச்சி, அவருடைய நேசத்தை நினச்சி நாம் அவரை துதித்து பாடல்களால் மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அவரை நினைத்து பார்த்து அவரை மைண்டில் கொண்டு அவரை பிரியப்படுத்துறதுக்காக நீங்கள் செலுத்துகிற துதியும், அவருடைய நாமத்துக்கு நீங்கள் செலுத்துகிற அந்த மகிமையையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமாய் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசிர்வதித்து இன்னும் கர்த்தருக்கு மகிமையாக உங்களை உயர்த்துவார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக என்ன செய்வார்? உங்களை நிறுத்துவார், சாட்சியாக நிறுத்துவார். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக நான் உங்களை துதிக்க மாட்டேன், எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக உங்களிடத்துல பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டேன், உங்களை பிரியப்படுத்துறதுக்காக இனி நான் உங்களை துதிப்பேன்பா, உங்களை பிரியப்படுத்துறதுக்காக உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இந்த தீர்மானமே கர்த்தருக்கு எப்படி தான் இருக்கும்? பிரியமாக இருக்கும். தீர்மானம் எடுக்கிற நாம் அதிலே வளருவோம். கர்த்தரை பாட்டினால துதிப்போம், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மெய்யாகவே மகிமை அடைவார், நம்மையும் அவருடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாக நிறுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிற ஜனமாக இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஜனமாக இருக்கக்கூடாதுப்பா. உங்களை பிரியப்படுத்த நாங்கள் உம்மை துதிக்க, உங்களை பிரியப்படுத்த நாங்கள் பாடல்களை பாட, ஸ்தோத்திரம் செலுத்த இந்த நாளிலிருந்து எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தேவரீர் கொடுத்தருளி எங்களை ஆசிர்வதிப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.